உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம். கேத்ரின் ஹாங்கி. இந்த பாடலை என்ன பாடல்? ஐ லவ் டு டெல் த ஸ்டோரி. ஐ லவ் டு டெல் த ஸ்டோரி. இந்த பாடலை எழுதினவர்கள் இந்த கேத்ரின் ஹாங்கி என்ற அம்மையார். இளம் வயதிலேயே ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பள்ளியில் மாணவியாக இருக்கும் பொழுது சிறுவர்களுக்கு ஓய்வு நாள் பள்ளி போதிக்க ஆரம்பித்தார். இரட்சகரின் அன்பை பூரணமாக உணர்ந்து இருந்தவர் ஆதலால் அதை பிறருக்கு சொல்ல மிகவும் ஆவலாயிருந்தார். ஆதலால் முதலில் தான் பிறந்த ஊரிலும் பின்பு இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவிலும் அதன் பின்னர் இங்கிலாந்திலும் ஆண்டவர் அன்பை ஆவலோடு கூறினார். நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரின் அன்பை ஆவலோடு கூறினார். அங்கிருந்த நோயாளிகளுக்கு பின்பு போதித்தார். அவர் நோயாளிகளுக்கு போதித்தார். மருத்துவமனையிலே அட்மிட் ஆகியிருந்தார். ஆனாலும் அதை நோயாளிகளுக்கு போதித்தார். அவர் 32 வயதாக இருக்கையில் வாழ்க்கையில் தனக்கு இருந்த ஒரே ஆவல் மேலோக தெய்வ செய்தியை ஆவலாய் கூறுவேன். ஐ லவ் டு டெல் த ஸ்டோரி. இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். பாடல் முழுவதிலும் அவருடைய ஆவலையும் மீண்டும் மீண்டும் என் ஆசை ஆவல் இதோ வேறொன்றும் ஆசையேன் என்று எழுதினார். அவருக்கு மிகவும் பிரியமான இந்த பாடலானது கர்த்தருக்கு பிரியமான பாடல்களாக அவர் செய்தார். பிரியமானவர்களே, கேத்ரின் ஹாங்கி அம்மையார் 1834 ஆண்டு இங்கிலாந்தில் கலாபம் என்னும் இடத்தில் பிறந்தார். அவரது தந்தை தனவந்தரான ஒரு வங்கி முதலாளி, பேங்க். அவங்க அப்பா ஒரு பேங்கர். அவர் கலாபம் நற்செய்தி குழு என்னும் ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு நற்பணியாளர், சுவிசேஷகர். தன் மகளை இளம் வயதிலேயே கிறிஸ்தவ பள்ளிகளில் கல்வி பயில அனுப்பி நல்ல ஆவிக்குரிய அனுபவம் பெற செய்தார். பள்ளி மாணவியாக இருக்கும் காலத்திலே இளம் சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி போதிக்கும்படி திறமை அவருக்கு இருந்தது. மேலும் தன் உடன் மாணவிகளிடையே வேதம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினார். வேதம் வாசிக்கும் பழக்கம் ஒரு தெய்வீக பழக்கம். எப்பொழுது பார்த்தாலும் வேத புத்தகத்தை வாசித்து கொண்டிருப்பது ஒரு பெரிய ஞானம். அது கடவுளுடைய வரம். வேத புத்தகம் எப்பொழுதும் திடீரென்று சிந்தித்து இந்த இது எங்கே இருக்கிறது என்று, இப்போ இருக்கிற மொபைல் ஃபோன் இருக்குவாருங்க, அது இந்த உலகத்திலேயே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. என்னை பொறுத்த வரையில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அது எங்கே என்று பைபிளில் தேட வேண்டியதில்லை. இங்கே எடுத்து வேர் கேன் ஐ ஃபைண்ட் எழுதுகிறேன். வேர் கேன் ஐ ஃபைண்ட் மோசஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் காட் அப்படின்னு எழுதுனா டகான்னு ஒரு பேசேஜே வரும். இங்கே தான் முதலாக அவர் தேவனை சந்தித்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதிலே வேதத்தை வாசிப்பது தான் முதன்மை படி. அவர் அநேகருக்கு வேத புஸ்தகத்தை சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி கற்றுக் கொடுத்தார். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே கற்றுக் கொடுத்தார். சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததினால்
அவர்கள் வேதத்திலே சிறந்து விளங்குவார்கள். ஒரு முறை நோய்வாய்ப்பட்ட தன் சகோதரனை அழைத்து வருவதற்காக ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு செல்ல நேர்ந்தது. அங்கிருந்த மக்களின் பரிதாபமான ஆத்ம நிலையை கண்டவுடன் அம்மையாருக்கு இருந்த சுவிசேஷ வாஞ்சை பன்மடங்கு அதிகரித்தது. சில காலம் அங்கேயே உழைத்த பின் தன் தாய்நாடு திரும்பி மிகவும் ஆர்வத்தோடு ஆண்டவரின் அன்பை கூறி அறிவித்தார். மேலும் பல பாடல்களும் கிறிஸ்தவ நூல்களும் எழுதினார். அவற்றின் மூலம் கிடைத்த வருமானத்தை சுவிசேஷ ஊழியத்திற்காகவே செலவிட்டார். தன் வாழ்க்கையின் இறுதியில் அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருக்கும் போதும் அங்கிருந்த மற்ற நோயாளிகளுக்கு ஆண்டவரின் அன்பை கூறினார். கேத்ரின் ஹாங்கி அம்மையார் 1911ஆம் ஆண்டு தனது 77வது வயதில் லண்டன் மாநகரில் காலமானார். ஆனால் அவர் சிறுபிள்ளையிலிருந்து நோய்வாய்ப்பட்டே இருந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய வாழ்நாட்களை இப்படிப்பட்ட உன்னதமான தெய்வீக சத்தியங்களை பாடல்களாக எழுதினார். பிலர் வேதத்தை வாசித்து கொண்டிருப்பதனாலே நம்முடைய உள்ளம் மறுபடியும் வேதத்தையும் வேதத்தின் சத்தியங்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன புஸ்தகம் வாசிட்டிருக்கீங்களோ அந்த புஸ்தகம் தான் உங்கள் மனசுக்குள்ளே வரும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்கள் மனதுக்குள்ளே வரும். எவை குறித்தெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்களை சிந்தனைக்குள்ளே ஆழ்த்திவிடும். அதனால் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் இல்லாத பொல்லாத அன்எடிஃபையிங், நம்மை கனப்படுத்தி நம்மை அறிவுள்ளவர்களாக மாற்றக்கூடிய எந்த சம்பவங்களாக இருந்தாலும் நினைத்து கொண்டிருங்கள். ஆனால் நம்மை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய கதைகள், பிறரை குறித்திருக்கிற கெட்ட செய்திகள், துன்பமான வார்த்தைகள், பிறரை குறித்து பொல்லாங்கானவைகளை சிந்தித்து அதை குறித்து விவரங்கள் சொல்வார்களானால் அப்புறம் சொல்லுங்கள் என்று ஆவல் கொடுத்து கேட்காமல் இவைகளை மட்டும் நீங்கள் மேலானவைகளை சிந்திப்பீர்களானால் கற்புள்ளவைகள் எவைகளோ, கண்ணியமானவைகள் எவைகளோ, தெய்வ சத்தியங்கள் எவைகளோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். என்னுடைய புத்தகத்தில் மேன்மையான வாழ்விற்குரிய நுண் அறிவு சத்தியங்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இன்சைட்ஸ் ஃபார் டைனாமிக் லிவிங், நுண்ணறிவான சத்தியங்கள். அப்படிப்பட்ட சத்தியங்களைத்தான் நீங்கள் நினைத்து கொண்டிருங்கள். அதில் ஒரு சத்தியம் மனது, மைண்டு நீங்கள் பத்திரப்படுத்தி அது ஒரு கஜானா போல தங்கம் விளையக்கூடிய ஒரு பொன் நிலம் போல் ஆக்குவது உங்கள் மைண்டு தான். அந்த மைண்டுக்குள்ளே என்னென்ன சத்தியங்களை போடுகிறீர்களோ அது உங்களை அப்படி பிறப்பிக்கும். நீங்கள் கேவலமானவைகளையும் இச்சையானவைகளையும் அசிங்கமானவைகளையும் சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே இந்த அருமை சகோதரி தன் வாழ்நாளெல்லாம் நீங்கள் இந்த புத்தகங்களையெல்லாம் நீங்கள் எனக்கு வேண்டுமானால் எழுதுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். அவைகள் இப்பொழுது ரேடியோவில் வர இருக்கிறது. சுமார் 75 எத்திக்ஸ், நன்னடத்தைகள் அல்லது அறப்பால் அல்லது அறக்கருத்துகள், அறம் செய், இந்த விதமான மேன்மையான கருத்துக்கள் அவைகள் அனைத்தையும் புத்தகங்களாகவும் சொற்பொழிவுகளாகவும் நான் பேசியிருக்கிறேன். அதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அந்த பேச்சுக்கள் எல்லாம் எழுத்துக்களாக புத்தகங்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களை மேன்மைப்படுத்தும். இன்றைக்கு இந்த கதை முடிவடைகிறது.
இன்னொரு முறை நாங்கள் சந்தித்து உங்களோடு கூட சம்பாஷித்து இவைகளை கருத்துக்களை பேசி பகிர்ந்து கொள்வோம். அது மட்டும் இதை கேட்டவைகளை நீங்கள் பிறருக்கு நீங்கள் சொல்லி மகிழ்ச்சி அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.